நயன்தாராவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் அவருடைய மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி செக் பண்ணணும். போலி டாக்டரா உண்மையான டாக்டரா இல்லை மருந்து கம்பெனியால் இவர் மெடிக்கல் சீட்டு வாங்கி கொடுக்கப்பட்ட மனிதரான அவருடைய சர்டிஃபிகேட்டை 100% மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கணும். ஏன் இதுக்கு இவ்வளோ பதட்டப்படுறாரு? நயன்தாரா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணை சொன்னது 100க்கு 100 சரி. தமிழர்களுடைய பாரம்பரிய வைத்தியம் சித்த வைத்தியம். சின்மை இல்லை சார், என்னோட ஹஸ்பண்ட் என்னோட பொண்ணை கட்டி பிடிக்கணும்னு வரும்போது என் பொண்ணு ஸ்ட்ரிக்டாக நோன்னு சொல்லிட்டா. இப்போ இது எப்படின்னா அப்பா பொண்ணுக்கு இருக்கிற பாசத்தை இவங்க எப்படி பார்க்குறாங்க? இல்லை, அந்த பொண்ணு ஒரு மனநோயாளியாக போச்சு. கீழக்கரையில் கொண்டு போய் சங்கிலி போட்டு கட்டி வைக்கும். இந்த பொண்ணு எல்லா பாலியல் வக்கரங்களுக்குமான அடையாளம். என்னென்ன காரணம் கேட்டிங்கன்னா குடி, கும்மாளம், கூத்து இப்படியாக வாழ்ந்த பொண்ணு தான் அந்த சின்மை. வைரமுத்துவோடு பல ஊருக்கு போயிருக்கு, பல கும்மால் அடிச்சிருக்கு, பல இடத்துல கூத்து அடிச்சிருக்கு. ஏன்? சின்மையே ஒரு தரந்தாழ்ந்த நடிகை. அந்த அம்மா மூளையிலிருந்து வர சிந்தனை மிக மிக தரந்தாழ்ந்த சிந்தனை. 24 மணி நேரமே மதுவின் போதையிலே இருக்கக்கூடிய இந்த பெண் இந்த அறையை எப்படி அழகுபடுத்தும்? மனித சிந்தனை எப்படி இருக்கு பாருங்க. சின்மையை சனியா எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே போடுவா. இந்த சின்மையை வாயை அடக்கி கொள்ள வேண்டும். இல்லைன்னா வீட்டுக்கு முன்னாடி பெரிய முற்றுகை போராட்டம் விட வேண்டி வரும். நானே கலந்துக்குவேன். மனித சிந்தனையே துருப்பிடிச்சு போச்சு. எங்க? இந்த கோடம்பாக்கத்தை முதல்ல கலைக்கணும். கோடம்பாக்கத்துல சீரழிவு கலாச்சாரம். கோடம்பாக்கம் தான் மனித கழிவறை. உழைப்பாளியினுடைய சோம்பலை மறப்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்டதா கலை, இலக்கிய பண்பாடு. இந்த சினிமாக்காரன் கூட காசு பண்ணிட்டான். எல்லாம் 150 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. இந்த பயலுக்கு எதுக்கு 150 கோடி ரூபாய் சம்பளம்? அத்தனை பேரையும் சிறையில் தள்ளி நீங்கள் குண்டாஸ் போடணும். கள்ளக்குறிச்சிக்கு போடானா போக மாட்டேங்கிறாரு இந்த ரஜினி. எங்கே போகிறாரு? அம்பானி வீட்டில் போய் டான்ஸ் ஆடுவார். அம்பானி வீட்டில் கிஃப்ட் வவுச்சர் 1 கோடி, வாட்சு டைமண்டில் செஞ்ச சுவிட்சர்லாந்து பிரபலமான கம்பெனி கொடுத்தா 1.5 கோடி ரூபா வாட்ச். வைரமுத்து ஒரு கவிதை எழுதுனான், தீக்குச்சிக்கே சின்ன கொடுப்போம் எழுதுனான் ஒரு காலத்தில். இப்போ அந்தால வேலைச்சேரி போயிட்டா சின்ன விட்டு. சினிமா என்பது பாலியல் வன்முறை இரண்டையும் மையமாக வைத்து வரக்கூடிய கதை அம்சம் தான் சினிமா வரும். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமிர்தா. இன்றைக்கி நம்மளோட தமிழா பாண்டியன் சார் தான் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். என்ன சார், உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வருது சினிமாவில், என்ன பயங்கரமாக கலாய்ச்சி எல்லாரையும் கமெண்ட் பண்ணுறதுனால நீங்கள் ஏன் படத்தில் நடிக்கக்கூடாது? இவரை கேஸ்டிங் டைரக்டர்ஸ் இவரை பாருங்கயா, இவர் ஏதாவது ஒரு ரோல் கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. படத்தில் நடிக்க போயிடுவீங்களா? படத்தை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்கீங்க, பார்த்துக்கோங்க. நடிக்க போயிடுவீங்களா? அப்புறம் நாங்களாம் உங்களை விமர்சனம் பண்ணுவோம். சினிமா என்பது உழைக்கிற மக்களினுடைய ஒரு அடையாளம். கிராமத்தில் நாற்று நடும்போதும் பாடுவான், ஏர் ஓட்டும் போதும் பாடுவான், கட்டடிக்கும் போதும் பாடுவான், களத்து மேட்டையும் பாடுவான். அதுதான் நாடகமாக சினிமாவாக பரிணமிச்சது. உழைப்பாளியினுடைய சோம்பலை உழைப்பாளி மறப்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்டதா கலை, இலக்கியம், பண்பாடு. இதை சினிமாக்காரன் பூரா காசு பண்ணிட்டான். எல்லாம் 150 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறான். இந்த பயலுக்கு எதுக்கு 150 கோடி ரூபாய் சம்பளம்? அத்தனை பேரையும் சிறையில் தள்ளி நீங்கள் குண்டாஸ் போடணும். 150 கோடியில் பாதி ஒயிட்டில் வாங்குகிறான், பாதி பிளாக்கில் வாங்குகிறான். இவர்களை மக்கள் தூக்கி கொண்டாடுறான். எம்ஜிஆர் அந்த காலத்தில் 5 லட்ச ரூபா ஒரு படத்துக்கு வாங்கினார். அந்த காலத்துலேயே 5 லட்ச ரூபா. அப்போ இந்த காலத்தில் அது எவ்வளோ? அந்த பைசா இல்லைம்மா, 150 கோடி என்பது நீங்கள் உலகத்தில் மிக மிக அதிகமான. நீங்கள் ஹாலிவுட்டில் கூட இவ்வளோ படம் வாங்க மாட்டான். உலகம் பூரா ஓடுற படம் இது ஆங்கில படம். இப்போ 150 கோடிங்கிறான், 200 கோடிங்கிறான், 300 கோடிங்கிறான். அப்போது தெருக்கோடியில் மக்கள் இருக்கான். தெருக்கோடியில் 30 ரூபாய்க்கு பேக்கெட் சாராயத்தை குடிச்சு செத்து போகிறான். இந்த நாட்டில் இவர்களுக்கு எதுக்கு 150 கோடி? கள்ளக்குறிச்சிக்கு போடானா போக மாட்டேங்கிறாரு இந்த ரஜினி. எங்கே போகிறாரு? அம்பானி வீட்டில் போய் டான்ஸ் ஆடுறாரு. அம்பானி வீட்டில் கிஃப்ட் வவுச்சர் 1 கோடி, வாட்சு டைமண்டில் செஞ்ச சுவிட்சர்லாந்து பிரபலமான கம்பெனி கொடுத்தா 1.5 கோடி ரூபா வாட்சு. இப்படி இவர்களை
இந்த திரைப்பட அதை வைரமுத்து ஒரு கவிதை எழுதுனான், தீக்குச்சிக்கே சின்ன கொடுப்போம்னு எழுதுனான் ஒரு காலத்தில். இப்போ அந்தால வேளச்சேரி போயிட்டா சின்ன வீட்டோட. அப்போது திரைப்படம் என்பது மக்களினுடைய வழியை பட்டுக்கோட்டை எழுதுனான், என்எஸ் கிருஷ்ணன் எழுதுனான். இப்போ சினிமா என்பது இப்போ பாலியல் வன்முறை இரண்டையும் மையமாக வைத்து வரக்கூடிய கதை அம்சம் தான் இப்போ சினிமாவாக இருக்குது. உழைக்கிற மக்களினுடைய உணர்வுகளை, வழியை, கதையை, கருத்துருவாக்கத்தை இப்போ எந்த சினிமாவும் பிரதிபலிப்பதில்லை. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, நயன்தாரா அவங்க வந்து ஒரு ட்வீட் போட்டு, ஐ மீன் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி அதெல்லாம் போடுவாங்கல்ல சார், அந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டுருந்தாங்க, செம்பருத்தி சாப்பிடுங்க அப்படின்னுட்டுன்னு. அது எப்படி நீங்கள் சொல்லலாம்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் வந்து கடுமையாக ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. நீங்கள் வந்து நடிகைனா அந்த வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னுட்டுன்னு. இது என்ன சார், அவங்க வந்து செம்பருத்தி குடிங்க அப்படின்னு சொன்னது தப்பாக ஏன் சார் பார்க்கப்படுது? இல்லைம்மா, அதாவது உங்களுக்கு ஒரு அருமையான அரசியல் நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிற பொழுது சகாயம் ஐஏஎஸ் அவர் கோஆப்ரேட்டிவ் கமிஷனர். அப்போ இந்த கோஆப்ரேட்டிவ் கமிஷனர் சகாய ஐஏஎஸ் என்ன பண்ணாருன்னா, நீங்கள் பொங்கலுக்கு தமிழ்நாட்டில் அனைத்து மக்களும் கோஆப்ரேட்டிவில் தான் பொருள்கள் வாங்கணும். ஏன்னா நெசவாளி ஒரு 1,00,000 குடும்பம் பொழைச்சிக்குவோம். நெசவாளி கைத்தறி 1,00,000 குடும்பம் இதை நம்பியே இருக்கான். அதனால் தயவு செய்து நீங்கள் கோஆப்ரேட்டிவ் உடைகளை நீங்கள் இப்போ சேலை பட்டு சேலை இருக்குது, ப்ளவுஸ் இருக்குது, பெண்கள் உடை இருக்குது, ஆண்கள் எல்லாம் இருக்குது. இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்த பிறகு அப்பொழுது கோகுல இந்திரா தான் அமைச்சர். கோகுல இந்திராவுக்கு இப்போ பாண்டிச்சேரியில் ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது, ஒரு 50 கோடி ரூபாயில். எவ்வளோ கோடி ரூபாயில்? 50 கோடியில் இருக்குது. இல்லைன்னு சொல்லி அந்த அம்மா வழக்கு போடட்டும், இப்போ பத்திரத்தை எடுத்து தர்றேன் பாண்டிச்சேரியில் போய், சரியா? அப்போது இந்த அம்மா லஞ்சம் வாங்குவதற்கு, ஊழல் பண்ணுவதற்கு இடையூறாக இருக்கான்னு சொல்லி அப்போ என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, பொங்கலுக்கு இலவச வேட்டி சேலை, தீபாவளிக்கு இலவச வேட்டி சேலை. இந்த வேட்டி சேலையெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்பத்திரி கட்டுவாங்க பேண்டேஜ், அதே போல தான் இருக்கும். அவ்வளவு கொள்ளை. அதிமுக திமுக ஆட்சியில் கொள்ளைக்காரர்கள் பூரா அமைச்சர்கள் ஆயிடுவான். அப்போது இரவோடு இரவாக மாற்றப்பட்டார். யார்? சகாயம். எதுக்கு மாற்றப்பட்டார்னா, சித்த வைத்தியத்துறைக்கு மாற்றப்பட்டார். சித்தா கமிஷனர் ஆன பிறகு இரவே பல பெட்டிகளோட போய் சசிகலா வீட்டில் நிற்கிறான். யார்? அலோபதி மெடிக்கல் கம்பெனிக்காரன் பூரா. ஏன்? ஐயையோ, நீங்கள் இந்த ஆளை தூக்கி இப்போ சித்தாவில் போடாதீங்க. ஏன்? மெடிக்கலை பூரா மூட வண்டி வந்துடும். இந்த ஆள் சித்தா மருந்தை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துருவார். மருந்து கம்பெனிக்காரன் பல பெட்டிகளோட சசிகலா வீட்டில் நிற்கிறான். 2வது நைட்டு, முதல் நாள் கோஆப்ரேட்டிவ்லேருந்து சித்தாவுக்கு, 2வது நைட்டு சித்தாவிலிருந்து தமிழ் வளர்ச்சித்துறை. அப்போ என்ன காரணம்னா, இந்த அரசியலை தீர்மானிப்பது யார்? மருந்து கம்பெனி அதிபர்கள். எல்லாம் அலோபதி மருந்து கம்பெனி அதிபர்கள். உலகத்தில் தடை செய்யப்பட்ட மருந்துகள் பூரா இந்தியாவில் தான் மார்க்கெட். எலிக்கு டெஸ்ட் பண்ணுறது இல்லை, மனுஷனே கிடைக்கிறான். எலியை விட சிரிப்பதற்காக சொல்லுமா, ரணத்தோடு சொல்கிறேன், ரத்தத்து வடிகிறதோடு சொல்கிறேன். நீங்கள் இப்போ முதல்ல மருந்து கம்பெனிக்காரன், அதாவது பாமக அமைச்சர் எழில்மலை, அவர் ஹெல்த் மினிஸ்டராக இருந்தார், தனித்துறை. அதே துறை தான் யார் வந்தா? அன்புமணி வந்தார். 2 இந்தியாவிலிருந்து ராஜீவ்காந்திக்கு அடுத்தபடியாக சார்ட்டர் ஃப்ளைட்டை உலகம் பூரா போனவர் டாக்டர் ராமதாஸ். ஏன்? மருந்து கம்பெனி முதலாளிகள் தான் பல ஆயிரம் கோடி வர்த்தகம் பண்ணுறான். அதாவது இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் ஃபவுண்டேஷன், IMF தடை செய்யப்பட்ட மாத்திரை பூரா இந்தியாவில் தான் மார்க்கெட். 140 கோடி பரிசோதனை எலிகள் இருக்குன்னு நினைக்கிறான். யார்? இந்தியாவில். அப்போது இந்த மருந்து கம்பெனி, மாத்திரை கம்பெனிக்கு பூரா இரவோடு இரவாக யாரை தூக்கிட்டான்? சகாயத்தை தூக்கிட்டான். தூக்கிய பிறகு சகாயத்தை போய் நான் இப்போ சந்தித்தேன். எனக்கு நல்ல நண்பர். அப்போ சொன்னேன்,
இந்த மருந்து கம்பெனியாவது கடைசி காலத்தில் சித்த மருந்தை இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தலான்னு முயற்சி பண்ணி சந்தோஷமாக அந்த துறைக்கு வந்தேன். இப்போ விஆர்எஸ் ஊற்றிலே வந்துட்டார். ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ஆள் ஐஏஎஸ் எழுதி படித்து பாஸ் ஆகி இப்போ நீங்கள் 15 லட்சம் பேர் இப்போ பரீட்சை எழுதி 1000 பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக போகிறாங்க. எவ்வளோ கடினமான. ஆனால் இதில் இப்போ பூஜா கட்கர் பணம் கொடுத்து போலி சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க மோடி கவர்மெண்ட்டில். இல்லை சார், ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இல்லைம்மா, சரி ஓம் பிர்லா மக எப்படி அந்தம்மா ஐஆர்எஸ் வந்தது. இப்படி பல ஊழல் இருக்குது. யூபிஎஸ்சியை ஆர்எஸ்எஸ் தான் கையில் வச்சுருக்காங்க. கையில் வச்சுருந்து எம்பி யூபியில் 74 எம்பிக்கள் இந்த பார்லிமெண்ட்டில் எப்படி வந்தானே தெரியல. ஏன்னா கலெக்டர் தானே எலெக்ஷன் ஆஃபீஸரு. இந்தியா முட்டாள்கள் மொத்தமாக இருக்கிற சனாதன இந்து மத நாடு. அதனால் இங்கே எந்த கூத்து வேணால் நடக்கும். எல்லாத்துக்குமே சுப்ரீம் கோர்ட் கதை போய் தட்டணும். அப்போ இது என்ன நடந்ததுன்னா, சித்த வைத்தியத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்காக கடுமையாக முயற்சி செய்தவர் நீங்கள் சகாயம் ஐஏஎஸ். இப்போது அதைத்தான் நயன்தாரா சொல்லுது. என்ன? செம்பருத்தி என்பது இதயத்துக்கு நல்லது. இந்த நயன்தாராவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் அவருடைய மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை வாங்கி செக் பண்ணணும். போலி டாக்டரா உண்மையான டாக்டரா, இல்லை மருந்து கம்பெனியால் இவர் மெடிக்கல் சீட்டு வாங்கி கொடுக்கப்பட்ட மனிதரான அவருடைய சர்டிஃபிகேட்டை 100% மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கணும். ஏன் இதுக்கு இவ்வளோ பதட்டப்படுறாரு? சித்த மருந்துகள் தான் 100 ஆண்டு வாழ வைக்கக்கூடிய இயற்கை பொருள்கள். இதைத்தான் இந்த ஓலைச்சுவடியை பார்த்துட்டு தான் உலகத்தில் இருக்கக்கூடிய மருந்து கம்பெனி பூரா ஜெர்மனு, ஃப்ரான்ஸு, பிரிட்டன் ஓலைச்சுவடியை தேடி கொண்டு விற்றாலும் பல லட்சம் டாலர் தர்றான். தமிழனுடைய ஓலைச்சுவடியை தேடி கொண்டு விற்று பல பேர் பல கோடி வாங்கினவங்களாம் எனக்கு தெரியும். ஆண்களும் தெரியும், பெண்களும் தெரியும். அப்போது எப்படி சுரணை இல்லாத தமிழகம், சூடு இல்லாத தமிழகம், உப்பு உரப்பு இல்லாத தமிழகம். தமிழனை எவன் வேணாலும் தலையில் மிளகா அரைக்கலாம். இதுதான். அப்போது நயன்தாரா ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு சொன்னது 100க்கு 100 சரி. தமிழர்களுடைய பாரம்பரிய வைத்தியம் சித்த வைத்தியம் தான். ஓகே சார், இப்போது நயன்தாராக்கு நீங்கள் இந்த மாதிரியான எனக்கு தெரிஞ்ச ஒரு பாசிட்டிவாக ஒரு பர்சன் பேசுகிறது நீங்கள் தான் நான் நம்புகிறேன். அடுத்ததான் வந்து சின்மயி. அவன் சின்மயி இல்லை சார், ஒரு விஷயம் பேசினாங்க. அது இப்போ ரொம்ப விமர்சனங்கள், பலதரப்பட்ட விமர்சனங்கள் டெய்லியுமே இன்னும் அது குறையாம தான் சார் போயிட்டுருக்கு. ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, என்னோட பொண்ணை என்னோட ஹஸ்பண்ட் என்னோட பொண்ணை கட்டி பிடிக்கணும்னு வரும்போது என் பொண்ணு ஸ்ட்ரிக்டாக நோன்னு சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்கிறது. இப்போ இது எப்படின்னா, அப்பா பொண்ணுக்கு இருக்கிற பாசத்தை இவங்க எப்படி பார்க்குறாங்க, அந்த மாதிரியான ஒரு பாண்டிங் கிடைக்குமா? அப்பா பொண்ணு, அம்மா பையன்ற ஒரு பாண்டிங்கே இவங்க இப்படி தப்பாக பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குதிச்சு போயிருக்காங்க சார். சமூக வலைதளத்தில் அவங்கள நல்லா தீர்த்துட்டு இருக்காங்கன்னு தான் சார் சொல்லணும். இது இல்லை, அந்த பொண்ணு ஒரு மனநோயாளியாக போச்சு. கீழக்கரையில் கொண்டு போய் சங்கிலி போட்டு கட்டி வைக்கணும். அந்த பொண்ணு எல்லா பாலியல் வக்கரங்களுக்குமான அடையாளம். என்னென்ன காரணம் கேட்டிங்கன்னா, குடி, கும்மாளம், கூத்து இப்படியாக வாழ்ந்த பொண்ணு தான் அந்த சின்மயி. சின்மயியை பொறுத்தவரை பல விமர்சனங்கள் வருது. ஆமாம், வைரமுத்துவோடு பல ஊருக்கு போயிருக்கு, பல கும்மாளம் அடிச்சிருக்கு, பல இடத்துல கூத்து அடிச்சிருக்கு. ஏன்? வைரமுத்து தினமணி வைத்தியநாத் 2 பேரும் ஆண்டாளை விமர்சிக்கிற பொழுது ஆர்எஸ்எஸ் எடுத்துக்கிச்சு சின்மய்யை. ஆர்எஸ்எஸ் எடுத்து புகார் கொடுக்க சொல்லுது. நேராக போய் தினமணி வைத்தியநாத ஐயர், பாலக்காட்டு ஐயர் போய் காலில் விழுந்துட்டார். எங்கள் ஜியர்கிட்ட. வைரமுத்தான் காலில் விழுகலை. இதுதான் பிரச்சனை. அப்போ தேவைப்படுகிற பொழுது விமர்சனம் வைப்பார்கள், தேவைப்படாத போது விமர்சனத்தை பின்வாங்கி கொள்வார்கள். இந்த சின்மயை பொறுத்தவரை சின்மயி ஒரு தரந்தாழ்ந்த நடிகை. அந்த அம்மா மூளையிலிருந்து வர சிந்தனை மிக மிக தரந்தாழ்ந்த சிந்தனை. 24 மணி நேரமே மதுவின் போதையிலே இருக்கக்கூடிய இந்த பெண், அந்த பெண்ணுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறேன். என்னென்னா, ஐஏஎஸ்ஸில் ஒரு கேள்வி 15 லட்சம் பேர் பரீட்சை எழுதுகிறான். எவ்வளோ பேர்? 15 லட்சம் பேர். 1000 பேர் தான் அதில் பாஸ் ஆகிறான். அப்போது அதில் ஒரு கேள்வி, இப்போ நீங்கள் முதல் கட்ட தேர்வு, 2ஆம் கட்ட தேர்வு, 3ஆம் கட்ட தேர்வு, 4ஆம் எல்லாம் முடிஞ்சு நேர்முக தேர்வுக்கு எவ்வளோ பேர் வருவான்னா 2000 பேர் வருவான். 15 லட்சம் பேர் பரீட்சை எழுதி 15,000 பேர் தான் செலெக்ஷன். 15,000 பேர் செலெக்ஷனில்
இப்போ 2000 பேர், 2000 பேரில் நேர்முக தேர்வில் 1000 பேர் தான் வருவான். ஓகே. அப்போ இவ்வளோ பெரிய வடிகட்டி அவனுடைய அறிவை பரிசோதனை செய்கிற கேள்வி. அப்போது ஒரு ஐஏஎஸ் பயிற்சி அவர் வந்து ஒரு பல்கலைக்கழகத்தில் ரிட்டையர்ட் ஆகிற ஆள் தான் யூபிஎஸ்சியில் உட்காந்துருப்பார். அவர் கேட்குறாரு ஒரு கேள்வி, ஒரு ஆண் ஐஏஎஸ் அதிகாரியை பயிற்சிக்காக முடித்து சார்ஜ் எடுக்க போகிறவரை, உன்னுடைய வீட்டுக்கு போகிற, உனக்கு வீட்டுக்கு போகும்போது உன்னுடைய சகோதரி நிர்வாணமாக ஓடி வர்றா, நீ என்ன பண்ணுவேன்னு கேட்குறாரு. அந்த இளைஞர் சொல்கிறான், ஓடி போய் கட்டி பிடிச்சி தூக்கிக்குவேன், கொஞ்சுவேன்னு சொல்கிறான். இது இந்த கேள்வி சரியான கேள்வியா தவறான கேள்வியா உங்கள் பார்வையில்? சரியான. ஏன்னா நிர்வாணமாக வரக்கூடிய சகோதரி 2 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை, அதான் நிர்வாணமாக வரும். அதுக்கு என்ன தெரியும்? அப்போ சின்மை மனநோயாளியா, இந்த யூபிஎஸ்சியினுடைய சேர்மன் மனநோயாளியா? யார் மனநோயாளி? 2 வயசு குழந்தை நிர்வாணமாக வருகிற பொழுது தூக்கி கொஞ்சம் என்ன பண்ணுவோம், அதுக்கு என்ன தெரியும் அதுக்கு? அதுக்கு அப்போது மனித சிந்தனை என்பது தான் ஒரு மனிதனை, நீங்கள் மனித சிந்தனையே துருப்பிடிச்சு போச்சு. எங்கே? இந்த கோடம்பாக்கத்தை முதல்ல கலைக்கணும். கோடம்பாக்கத்தில் தான் சீரழிவு கலாச்சாரம். கோடம்பாக்கம் தான் நீங்கள் மனித கழிவறை. எல்லா சிந்தனையும் அங்கேருந்து தான் வருது. நீங்கள் ஒரு உயர்ந்த சிந்தனை எப்படி இருக்குன்னு கேட்டால், 2ஆம் உலக யுத்தம் நடந்துகிட்ருக்கு, பல லட்சம் பேர் சாகுறான், பல கோடி பேர் சாகுறான், பல கோடி அணுகுண்டு எங்கே ஒரே நேரத்தில் ஹீரோஷிமா நாகசாகியில் அமெரிக்காரன் டெஸ்ட் பண்ணுறான், இன்னும் செத்துட்ருக்கான். யுத்தத்தை நிறுத்தணும்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி, பிரிட்டிஷ் ஜனாதிபதி, ரஷ்ய ஜனாதிபதி 3 பேர் கூடுறாங்க. 3 பேர் 3 துருவம் கூடுகிற பொழுது எல்லாம் ஜூரிச் சுவிட்சர்லாந்தில் கூடுகிற பொழுது பல நாட்டு அதிகாரிகள் பதட்டத்தோடு இருக்கான். இவங்க 3 பேர் உடன்படிக்கை எட்டினா தான் 2ஆம் உலக யுத்தம் முடித்து வைக்கப்படும், இல்லைன்னா பல கோடி உயிர் போயிட்டே இருக்கும். அப்போது அந்த அறையை எப்படி அழகுபடுத்துவது? ஸ்டாலின், ரஷ்யாவினுடைய அதிபர், உலகமே நடுக்கக்கூடிய ஸ்டாலின், அப்பா செருப்பு தைக்கிறவன், அம்மா துணி துவைக்கிறவன், அடித்தடு இருந்து வந்த ஒரு உலக தலைவர் ஐசன்ஹோவர் அமெரிக்க ஜனாதிபதி, பிரிட்டிஷ் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் சுருட்டோடு இருப்பார், எப்போ சரக்குலேயே இருப்பார். 3 பேர் கூடுற இடத்த ஸ்டாலின்கிட்ட போய், ஐயா நீங்கள் டென்ஷன் ஆகாமல் உணர்ச்சி வசப்படாமல் உலக மக்களுடைய, அப்போ அன்றைக்கி உலக மக்கள் 400 கோடி, இன்றைக்கி 700 கோடி, இந்த அறையை எப்படி அழகுபடுத்துவது? மனித சிந்தனை எப்படி இருக்குன்னு பாருங்கள், சின்மயி சனியா எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ இந்த அப்படியே போடுமா, அப்போது இந்த அறையை எப்படி அழகுபடுத்துவதுன்னு கேட்குறேன். யார்கிட்ட? ஸ்டாலினால சர்வாதிகாரி. ரஷ்யாவை நீங்கள் ஹிட்லருக்கு சமாதி எங்கே கட்டினார்? லெனின் கிராட்டில். ஸ்டாலினுடைய ஊரில் தான் யாருக்கு சமாதி? 2ஆம் உலக யுத்தத்தை ஆரம்பித்தவன் ஹிட்லர், முடித்து வைத்தவன் ஸ்டாலின். இந்த என்ன தெரியுமா சொன்னாந்தாலே, சின்ன அழகான குழந்தைகளுடைய படத்தை வையினா, எவ்வளோ பெரிய சர்வாதிகாரி. சின்ன எனக்கு அந்த படத்தை பார்த்தா தான் மனம் அமைதி பெறும். நான் உணர்ச்சி வசப்பட மாட்டேன், தப்பாக யோசிக்க. அமெரிக்க ஜனாதிபதி என்ன சொன்னான்? அந்த அறையில் அழகான மலர்களுடைய படங்களை வையினா. பிரிட்டிஷ் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் அந்த ரூமில் சின்ன பறவைகளுடைய படங்களாக வையி. அதை பார்த்தா எனக்கு நான் மன அமைதியாக போயிடுவேன். ஏன்னா 3 நாட்டு உலக பிரச்சனையை பேசக்கூடிய அதில் பறவைகள், மலர்கள். ஸ்டாலின் என்ன சொன்னார்? குழந்தைகளுடைய படத்தை வையினா. அப்போது இதுதான் மனித குலத்தினுடைய அடையாளங்களே குழந்தைகள் தான். பல கவிஞன் பாடியிருக்க என்ன, யாழ் இனிது குழல் இனிது என்போர் மழலை சொல் கேளாதவர். குழந்தைகளுடைய வார்த்தையை கேட்காதாண்டா புல்லாங்குழல் நல்லா இருக்கு, வீணை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, முட்டா பயலனார். இதுதான். அப்போ இந்த சின்மயி வாயை அடக்கி கொள்ள வேண்டும், இல்லைன்னா வீட்டுக்கு முன்னாடி பெரிய முற்றுகை போராட்டம் விட வேண்டி வரும். நானே கலந்துக்குவேன். ஓகே சார், ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் உங்களுக்கு பொன்னான கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.